friends, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸ் வந்து பார்ட் 1 வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் இவ்வளோ ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது இதுலேருந்து நம்ம ஃப்ரில் தைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஏற்கனவே முடிச்சு போட்டிருப்போம்ல, இந்த இடத்துல வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தான் நம்ம டபுள் க்ரோஷெட்டாக கவுண்ட் பண்ணிக்கிறோம். இதே ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸில் எத்தனை டபுள் க்ரோஷெட் போட போகிறோம்னா இனி 2 டபுள் க்ரோஷெட் போடுறோம். அப்போ மொத்தம் 3 டபுள் க்ரோஷெட் ஆகும். ஏற்கனவே ஒன்றாச்சா, இது 2, இனி ஒரு டபுள் க்ரோஷெட், மொத்தம் 3 டபுள் க்ரோஷெட். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செயினில் 2 லூப் இருக்குது. இந்த செயின் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்டில் ஒரு லூப் இருக்குது, இது ஃப்ரண்ட் லூப்பு, இது பேக் லூப்பு. ஓகேவா? இப்போ நம்ம இதில் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா எல்லாத்துலேயுமே பேக் லூப்பில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் லூப்பை விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து இந்த சைடு இருக்கிறது ஃப்ரண்ட் லூப்பு. இந்த ஃப்ரண்ட் லூப்பை விட்டுட்டு இந்த பேக் லூப்பில் மட்டும்தான் எடுத்து பண்ண போகிறோம். இப்போ திரும்பவும் yarn over பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷெட் தான் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு, இதை வந்து திரும்ப அதில் வந்து 3 டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். 1 2 3 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. திரும்பவும் பார்த்துக்கோங்க, இதில் கிளியராக இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம yarn over பண்ணிவிட்டு இதில் சென்டரில் இருக்குல்ல 2 லூப் இருக்குது பார்த்தீங்களா, செயின் மாதிரி தெரியுது. இந்த செயினில் இந்த சென்டரில் இருக்குல்ல இந்த லூப்பு, பேக்கில் இருக்குல்ல 2 லூப், அதில் இந்த லூப்பில் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இது மாதிரி yarn over பண்ணிவிட்டு அந்த லூப்பில் போட்டுட்டு மாதிரி பண்ணிக்கோங்க. 1 2 3 மொத்தம் எல்லா லூப்லேயுமே இந்த மாதிரி 3 டபுள் க்ரோஷெட் போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்ரில் வந்து நல்ல ஹெவியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அடர்த்தியாக இருந்தது மாதிரி இருக்கும். 2 3 திரும்ப அடுத்த இதில் இருக்க லூப்பில் இந்த த்ரெட் வார வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்தது ஈஸியாக இருக்கும். 2 3 இப்போ அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இதில் 2 லூப் இருக்குது, செயின் மாதிரி இருக்குது. இதில் வந்து இது ஃப்ரண்ட் லூப்பு. இப்போ நம்ம சென்டரில் போட்டு இந்த மாதிரி இந்த பேக் லூப்பில் தான் பண்ண போகிறோம். 1 2 3 இந்த மாதிரியே ஃபுல் ரோவும் கம்ப்ளீட் பண்ணோம். One, 2, 3
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரில். பார்க்குறதுக்கு அதுதான் அழகாக இருக்கும். இந்த கேப்லேயே பார்க்குறதுக்கு இந்த ஃப்ரில் தான் அழகாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல் ரோவும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட்டில் போட்டோம்ல, தொடங்கும் போது போட்டோம்ல 2 செயின், அதில் அந்த 2வது செயின் செகண்ட் செயினில் போட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே முடிச்சுக்க போகிறோம். ஒரு செயின் போட்டு அப்படியே இது பண்ணிட்டு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அப்போ அந்த முடிச்சு நாட் விழுந்துடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரில் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃப்ரில் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஆனால் இது பார்க்கும்போது இன்னும் சிம்பிளாக தான் இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் ஒயிட் வந்திருக்கனால நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் பார்த்தா இந்த இதில் செயின் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு டபுள் க்ரோஷட்டுக்கும் மேல் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சங்கிலி வந்து அதான் செயின் வந்து அப்படியே வரிசையாக போன மாதிரி இருக்கும். இந்த செயினில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். அப்போ தான் இனியும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதுக்கு ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. லூப்பு சின்னதாக வர்றது மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இப்போ ஜாயின் பண்ணிருப்பீங்க, இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த இடத்துல திரும்பவும் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண போறோம்னா, இதுல செயின் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் சென்டர்ல நான் இப்போ உங்களுக்கு சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் அப்படின்னு சொன்னேன். இந்த செயின்ல இது ஃப்ரண்ட்ல இந்த சைடு இருக்கிறது ஃப்ரண்ட் லூப், அந்த சைடுல இருக்கிறது பேக் லூப். இப்போ இதுக்கு செயினுக்கு சென்டர்ல இது மாதிரி போட்டு பேக் லூப்ல மட்டும் தான் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா ஒன் டைம் வந்து இதை வந்து அடியில இது மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை இப்படி மேலே எடுத்துக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? ஸ்லிப் ஸ்டிச் இப்படி தான் போடுறது. இந்த தடவை என்ன பண்ணுங்க, இது மேலே எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து அடியில இருந்தா கரெக்டா வராது. இந்த மாதிரி போட்டு இந்த தடவை இந்த த்ரெட்டை அடியில இந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து உள்ளாடி வர்ற மாதிரி தெரியணும்ல, அதுக்காக. இப்போ இந்த சென்டர்ல இந்த மாதிரி 2 செயினுக்கும் சென்டர்ல இந்த மாதிரி விட்டு பேக் லூப்ல மட்டும் போட்டு இந்த மாதிரி செயின் அப்படியே இழுத்து இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுக்கிறது தான் ஸ்லிப் நாட், ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இதை மாதிரி போட்டு மொத்தத்தில் இப்படியே எடுத்துக்கோங்க. வீடியோ திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கண்டிப்பா. இப்போ இந்த த்ரெட் கொஞ்சோண்டு இருக்குல்ல, அது பேக்லேயே இருக்கட்டும். அதை நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிகிற டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னா டிஸ்டர்பாக இருக்கும் அது போடுறது. ஓகேவா? இப்போ என்னன்னா இப்போ பார்த்துக்கோங்க, இந்த 2 ஃப்ரண்ட் பேக் லூப்பு, இந்த பேக் லூப்புக்கு இந்த மாதிரி இந்த செயினுக்கு 2 செயினுக்கும் சென்டரில் இந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துட்டு இப்படியே இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப் அதுக்குள்ளே அப்படியே இழுத்துக்கோங்க. இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபுல் கேப் அந்த ரவுண்டு சர்க்கிள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேப்போட லுக் வந்து நல்லா இருக்கும் இனி பார்க்குறதுக்கு. இதோட முடிச்சிட்டோன்னா நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.
மாதிரி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல அந்த ஸ்லிப் ஸ்டிச்சு, இந்த ஒயிட் கலர் பெரிய நீடில் இருக்குல்ல, அந்த நீடில் எடுத்தாச்சு. இப்போது இந்த த்ரெட்டை அதில் எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். இப்போது தேவையில்லாத நூலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது கேப் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இனியும் விட போகிறது கிடையாது. இதில் இனிமேல் ஃப்ளவர் வைக்க போகிறோம். பாம்பாம் ஃப்ளவரு அதில் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ரோப்பு. பாப்பாவுக்கு இந்த மாதிரி வச்சா தலையிலேருந்து ஒரு வேளை விழுந்துடலாம். ஒரு பைக்கில் போகும்போது ஏதாவது இது பண்ணும்போது கீழே மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணலான்னா இந்த 2 சைடுமே ரோப் வச்சோன்னா கெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ரோப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 கலர் த்ரெட்டும், ஒயிட் கலரும் ரெட் கலரும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் இப்போது இந்த த்ரெட்டு கொஞ்சம் பெருசாக வர்றது மாதிரியே என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நீளமாக எடுத்துட்டு இப்போ இதில் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்க போகிறோம். 2 த்ரெட்டுமே ஜாயின் பண்ணி ஸ்லிப் நாட் போட போகிறோம். இப்போ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஸோ இந்த லூப் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே எண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம், முடிச்சிருக்கோம் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் வந்து நம்ம ஏற்கனவே லாஸ்டெல்லாம் ஃபினிஷ் பண்ண இடம். பார்த்தீங்கன்னா இந்த 2 செயின் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 செயின் ரோ வருதுல்ல, இது மேக்ஸிமம் பேக் சைடு வர்ற மாதிரியே பார்த்துக்கோங்க. இது மாதிரி சென்டரில் இந்த மாதிரி மடிக்கும்போது, கேப் இந்த மாதிரி மடிக்கும்போது இந்த இடம் வந்து சென்டரில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இதில் ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துட்டு இந்த லூப் இந்த மாதிரி போட்டு இப்போ அதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இது மாதிரி உள்ளாடி பக்கத்தில் இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஓகேவா? செயின் போட்டுட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, இதை இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த சைடு மாற்றிக்கிறீங்க. மாற்றிட்டு திரும்பவும் செயின் போட போகிறோம். ஓகேவா? இப்போ 2 செயின் போட்டாச்சு. திரும்ப இதை இந்த சைடு மாற்றிட்டு இனி ஒரு செயின் போடுறோம். அது வந்து 3. நெக்ஸ்ட்டு இதை இந்த சைடு மாற்றிக்கோங்க. இப்போது நம்பர் 4. இப்போது 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, ஓகேவா? 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40,
41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. ஓகேவா? இப்போ இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். நான் 50 போட்டுட்டு அடுத்தது இந்த மாதிரி செயின் ஒன்று எடுத்துட்டு இப்போ இதை இவ்வளோ இந்த டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டு போங்க. ஓகே, இப்போ இந்த த்ரெட்டு தேவையில்லை. இப்போ இதை திரும்பவும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரியே நெக்ஸ்ட் சைடும் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வர்ற மாதிரி மடிச்சுட்டு இந்த சைடு இந்த மாதிரி எடுத்து அந்த சைடு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீளமாகவே த்ரெட் இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லிப் நாட் போட போகிறோம். இப்போது இதை திரும்பவும் இந்த சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி இதுலேருந்து இந்த மாதிரி கிராஸாக விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்து லுக் சின்னதாக்கியாச்சு. இப்போ இந்த இதுக்கு இடையில இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் செயின் போட்டுக்கோங்க. இந்த த்ரெட் வந்து அப்படியே சைடு பேக்கில் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு செயின் எடுத்து வச்சா இந்த த்ரெட்டை எடுத்துட்டு நெக்ஸ்ட் சைடு. அப்போ தான் அது வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். முதல்ல கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும்போது அந்த த்ரெட்டு பிரியும் போது அப்படியே இந்த கயிறும் சேர்ந்து அப்படியே வெளியில் வந்துடும். இந்த இது அப்படியே கெட்டுறதுக்கு முடியாது, பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ நீளமாக போட்டு இது பண்ணுறோம். இப்போ மொத்தம் 1 2 3 4 5 செயின் போட்டிருக்கோம். 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 போட்டுட்டு திரும்ப ஒரு செயின் போட்டுக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த த்ரெட்டும் கரெக்டான அளவில் இருக்க மாதிரி இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போது இது வந்து இதுவும் ஒரே லென்த் வந்து கரெக்டாக இருந்ததுனா தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து இது வந்து பார்க்குறதுக்கு இது வந்து உள் சைடு, இது வந்து இன்னர் சைடு, இது வந்து அவுட். ஓகேவா? இப்போது இதில் இந்த இடத்துல நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா இது முடிக்கிறது முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டாலும் ஆச்சு. நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கள் சேனலில் வந்து வேறையும் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். சமையல் வீடியோ போடுறோம், நெக்ஸ்ட்டு எம்ப்ராய்டரிங் வீடியோ போடுறோம், மேத்தமெட்டிக்ஸ் ட்ரிக்ஸ், அந்த மாதிரி டேபிள்ஸ் எப்படி ஈஸியான மெத்தடில் கற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோ போடுறோம் எங்களோட சேனலில். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.